இது வந்து கொப்பரை தேங்காயை இப்படி தோலெல்லாம் பட்டையெல்லாம் சீவிடணும். சீவிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி சீவி இதை பொடி பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி பொரியலுக்கு மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும். நமக்கு தேவையானப்போ எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொப்பரை தேங்காய்லாம் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி தோலை சீவிட்டு நீங்கள் இது மாதிரி பொடி பண்ணி பொரியலுக்கு மாதிரி மிக்சியில் போட்டு 2 அடி அடித்து எடுத்து ஒரு டப்பாவில் அள்ளி வச்சுக்கிட்டிங்கனாக்கா எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். பொரியலுங்களுக்கு எல்லா பொரியலுக்கும் போடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொப்பரை தேங்காய் பொரியலுக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சீவிடணும். அந்த மாதிரி சீவினது தான் இந்த தேங்காய்.